அதிமுக கிட்டத்தட்ட சங்கியா மாறிடுச்சு. அதிமுகவை அடிமைப்படுத்திய சங்கிகளுக்கு வேற என்ன போக்கிடம் என்ன இருக்கு? பெரிய சங்கிகிட்ட போய் காலில் விட வேண்டியதான். பவன் கல்யாண் யாரு? முட்டை. சர்வதுவாரத்தையும் பொத்தி கொண்டு இருந்த நபர் யாரு? பவன் கல்யாண். அவங்க மாநிலத்திலேயே ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ண முடியல. அட்டகத்தி வீரரை கூப்பிட்டு வந்து தமிழ்நாட்டில் என்னத்தை இம்பேக்ட் கிரியேட் பண்ணுவீங்க? Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary. Guaranteed return. 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே பொன்ராய் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியலில் மிக முக்கியமாக பார்க்கப்படுவது இந்த முருக பக்தர்கள் மாநாடு. உங்களுடைய ஒரு பேட்டி கூட ரொம்ப சென்சேஷனாக ஆச்சு. நிறைய பேர் வந்து காவடி இதெல்லாம் தூக்கிட்டு வருவாங்களான்னு எதிர்பார்த்தோம். அப்படி எதையுமே அங்கே பார்க்க முடியலையே சார். அது பிஜேபிங்க அரசியல் மாநாடுங்க. அது என்ன முருக மாநாடா? முருக பக்தர்கள் மாநாடு. முருக பக்தர்கள் மாநாடு. பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி இணைந்து நடத்திய பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடிய அரசியல் மாநாடு. அது அங்கங்கே முருக பக்தர் ஆன்மீக மாநாடு கிடையாது. ஆன்மீக மாநாடு மாதிரி நடந்துச்சு. தீர்மானம் அவங்க போட்ட தீர்மானம் படித்து பாருங்க. இந்து கோயில்களை வந்து இந்து சமய அறநிலையத்துறை வந்து மீட்க வேண்டும். இது ஆன்மீக மாநாடா? இது ஆன்மீக மாநாடா? பிஜேபிக்கு எல்லாரும் இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணணும், உங்கள் வாக்கு வங்கியை நிரூபிக்கணும். இது வந்து ஆன்மீக மாநாடா? சொல்லுங்கள். எல்லாரையும் ஒன்றாகணும்னு சொல்கிறாங்க. என்ன ஒன்றா? யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க? பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க. ஓட்டு போடணும்னு சொல்கிறது தான் சுப்ரீம் ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு? அரசியல் மாநாடு நடத்தக்கூடாது, ஆன்மீக மாநாடு நடத்துன்னு சொல்லிச்சுல்ல. ஆமாம், நாங்கள் ஆன்மீக மாநாடு நடத்துவோம்னு சொல்லி உத்தரவு வாங்கிட்டு போனாங்கல்ல இந்து முன்னணியும் பிஜேபி எல்லோரும் சேர்ந்து. அப்போ எப்படி நடத்திருக்கணும்? இது அரசியல் மாநாடு தான் நடத்தியிருக்காங்க. அரசியல் மாநாடு மக்கள் மத்தியில் தோல்வி அடைய முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆன்மீக மாநாடு இல்லை. ஆன்மீக மாநாடு சாதாரண மக்கள் அறுபடை முருகனுக்கு காவடி எடுத்து காலில் செருப்பு போடாமல் காலில் நடந்து போய் வேல் குத்தி அழகு குத்தி முதுகில் அழகு குத்தி விமானம் மாதிரி பறந்து முட்டையடித்து அவர்கள் அறுபடை வீட்டில் தொடர்ந்து தமிழக மக்கள் வந்து ஆன்மீகத்தை ஒழுங்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர்கள் அதில் செட்டு போட்டு சினிமா செட்டு போட்டு அறுபடை வீடு உருவாக்கி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி இவர்கள் வந்து அரசியல் மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க. இதனால் எந்த எஃபெக்ட் வரப்போகிறதில்ல. இதனால் அவர்கள் எதிர்பார்த்த எஃபெக்ட் தமிழ்நாட்டில் நடக்க போகிறதில்ல. சார், நேத்தி அந்த கூட்டத்தில் மிக முக்கியமானது பவன் கல்யாண், அண்ணாமலை 2 பேரோட பேச்சு. அதில் அண்ணாமலை குறிப்பிட்டார், 2055 உலகத்தினுடைய பெரிய மதமாக இஸ்லாம் மாறும், அப்போ நம்ம சிறுபான்மையினராக ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை அதில் வைக்கிறார். இதை எப்படி சார் நம்ம உள்ள 2024 30 சீட்டு பிஜேபி வரும் அப்படின்னு சொன்னவர் தானே அண்ணாமலை. அஞ்சா கண்ணு முன்னால் 2024 அவர் தலைமை வகித்து பாத யாத்திரை போய் நடந்து 30 சீட்டு ஜெயிப்போன்னு சொன்ன இடத்துலையே ஒரு சீட்டு கூட வரல. இவர் 2050 என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறதுக்கு இவர் யாருங்க? போய் படிக்க வைக்க சொல்லுங்கள். பிள்ளைகளை படிக்க வச்சு ஏதாவது நல்லபடியாக அவங்களுக்கு முதல்ல வந்து இந்தியானா என்ன, கான்ஸ்டியூஷன்னா என்ன, ஒரு செக்யுலர் என்ன சிஸ்டம்னா என்ன என்பதெல்லாம் கொஞ்சம் படிக்க வச்சு கொஞ்சம் அறிவோடு நடந்துக்கிறதுக்கு அவர்களை போய் ஏதாவது பிள்ளைகளை குட்டிகளை படிக்க சொல்லுங்கள். சார், இந்த பவன் கல்யாண் அவருடைய வருகை, ஏன்னா தொடர்ந்து அவர் தமிழகம் நோக்கி வருகிறார். இவரை வச்சு பாஜக ஆர்எஸ்எஸ் ஏதோ ஒரு பயங்கர திட்டமிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தெலுங்கு மக்களுடைய ஓட்டெல்லாம் அவரை வச்சு மையப்படுத்தலாம் அப்படின்ட்டு. அந்த அந்த அரசியல் இங்கே எடுபடுமா சார்? ஒட்டுமொத்த தெலுங்கு மாநிலத்திலேயே ஆந்திராவிலேயே மிகப்பெரிய ஸ்டாரான பவன் ஸ்டார் நாங்கள் போயிருக்கேன். அவருக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். பவன் கல்யாண். ஆமாம், பவன் கல்யாணுக்கு அப்போ ஃபஸ்ட் டைம் பிஜேபியோட இல்லாதப்ப. ஓகே. அப்போ வந்து அவருடைய மாநாடு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டமாக இருக்கும். விஜய்க்கு வந்த கூட்டத்தை விட அதிகமான கூட்டம். மாநாடு மேடையிலே இருந்திருக்கேன் நான். அவ்வளவு கூட்டம், அவ்வளவு பயங்கரமான கூட்டம். இப்படிப்பட்ட கூட்டத்தை பார்த்து லான்ச் பண்ண பவன் கல்யாணுடைய ஜனசேனா பார்ட்டி அதே தெலுங்கு தேசத்தில் தோற்று போனது. 8% வாக்கு வாங்கி தோற்று போனதுன்னு அங்கேயே தோற்ற பவன் கல்யாண் தமிழகத்தில் வந்து என்ன பண்ண முடியும்? பிஜேபியோட சேர்ந்து சந்திரபாபு நாயுடு சேராமல் இருந்திருந்தா பவன் கல்யாண் 0. பவன் கல்யாண் யாரு? 0. முட்டை.
திருப்பதியில் லட்டு கொடுத்தான், லட்டு கொடுத்ததில் பசுமாட்டு நெய்யில் வேறு ஏதோ கலந்துட்டான்னு சொல்லி, மாட்டு கொழுப்பை கலந்துட்டான்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு வீர முழக்கமிட்டவர் யார்? பவன் கல்யாண். திருப்பதி கோயிலில் அந்த பாவத்தை தணிக்கிறதுக்கு விரதம் இருந்து அங்கே இருந்தவர் யார்? பவன் கல்யாண். அதை செய்தவர் போலே பாபான்னு ஒரு ஜெயின் கம்பெனி. போலே பாபா கம்பெனி தான் இந்த கலப்படத்தை செய்துன்னு சொன்ன பிறகு சர்வதுவாரத்தையும் பொத்தி கொண்டு இருந்த நபர் யார்? பவன் கல்யாண். இவங்கெல்லாம் அட்டக்கத்தி வீரர்களுங்க. இந்த அட்டக்கத்தி வீரர்களால் வந்து அவங்க மாநிலத்திலேயே ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ண முடியல. அட்டக்கத்தி வீரரை கூப்பிட்டு வந்து தமிழ்நாட்டில் என்னத்தை இம்பேக்ட் கிரியேட் பண்ணுவீங்க? என்ன கிரியேட் பண்ணுவீங்க? இதெல்லாம் வந்து ஜீபூம்பா கதை தான். ஓகே, சும்மா அப்படி ஊதி பெருசாக்க வேண்டியதான். நத்திங் டூயிங். உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர் வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அவருடைய பயணமும் ரத்து செய்யப்பட்டதா சொல்லப்படுது. ஏன் சார் அவர் வரல இந்த மாநாட்டுக்கு? அவர் ஏற்கனவே அயோத்தியில் அடி வாங்கியிருக்காரு. ராமர் கோயில் கட்டியே எங்களுக்கு எங்கள் தொகுதியிலே சொந்தமாக ஜெயிக்க முடியல. நாங்கள் ஏன்டா நீங்கள் வேற போய் இதே கோயில்னு அலையிறீங்க, தோத்து போன சித்தாந்தத்தை தூக்கி கையில் தூக்கிட்டு அலையிறீங்கடா, உங்களுக்கு அறிவில்லையாடான்னு சொல்லி அவர் போடா புண்ணாக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். அவ்வளோதான் சார். இப்போ இதில் வந்து மிக முக்கியமாக நேற்று கவனிக்க வேண்டியது, அதிமுக பாஜக கூட்டணி இணைந்த பின்னாடி அதிகாரப்பூர்வமாக அதிமுகவினுடைய தலைவர்கள், எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கிற திரு உதயகுமார், அப்புறம் எம்எல்ஏ இருக்கிற திரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, இவங்கெல்லாம் வந்து அதிகாரப்பூர்வமாக அந்த மாநாட்டில் கலந்து இருக்கிறாங்க. அதில் வந்து பெரியார் சார்ந்து அண்ணா சார்ந்த கேலி சித்திரங்கள்லாம் அந்த இதில் பார்க்க முடிஞ்சுச்சு. இவங்களுடைய இந்த ப்ரெசன்ஸ், இதை நம்ம எப்படி சார்? அதிமுக கிட்டத்தட்ட சங்கியாக மாறிடுச்சு. சங்கியாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு அதிமுக. அதுவும் போக நீங்கள் வந்து அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சுல மதுரையில். ஆமாம். அப்புறம் என்ன இருக்குது? இதே செல்லூர் ராஜும் இதே ஆர்பி உதயகுமாரும் அதிமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளியவர்கள் தானே. பிஜேபிகிட்ட 3ஆம் இடத்துக்கு தள்ளி அதிமுகவை அடிமைப்படுத்தியவர்கள் தானே இந்த சங்கிகள். ரெண்டு பேருமே அதிமுகவினுடைய சாஃப்ட் சங்கிகள். பிஜேபியில் போய் சங்கமிக்கிறதுல என்ன இருக்குது? அதிமுகவை அடிமைப்படுத்திட்டாங்க. இனி மதுரையில் அதிமுக வர்றது கஷ்டம். மதுரையில் இனிமேல் அதிமுக உதயமாகிறது கஷ்டம். பிஜேபி தான் செகண்ட் இடத்துக்கு வரும். அப்போ அந்த அதிமுகவை அடிமைப்படுத்திய சங்கிகளுக்கு வேறு என்ன போக்கிடம் என்ன இருக்குது? பெரிய சங்கிகிட்ட போய் காலில் விட வேண்டியதான். மக்கள் பார்ப்பாங்க, உனக்கு இருக்கிற சின்ன சங்கிக்கு நாங்கள் ஓட்டு போடணும், நாங்கள் பெரிய சங்கிக்கு ஓட்டு போட்டு போகிறோம்னு பிஜேபிக்கு ஓட்டு போட்டு அதிமுகவை காலி விட்டு போயிடுவாங்க. அவ்வளோதானுங்க, சிம்பிள். சங்கிக்கு தான் போட போகிறோம். அது எதுக்கு பெரிய சங்கி போட வேண்டியது? எதுக்கு சின்ன? அது சங்கியினுடைய அடிமைக்கு எதுக்கு போடணும்? டேரெக்டாக சங்கிக்கே போட்டுடலாம்ல ஓட்டு. சங்கியினுடைய அடிமையான அதிமுகவுக்கு எதுக்கு போடணும் ஓட்டு? டேரெக்டாக சங்கிக்கே போடுவோம்னு சொல்லி பிஜேபிக்கு ஓட்டு போட்டு 2ஆம் இடத்துக்கு கொண்டாண்டாங்க மதுரை மக்கள். அப்போ நீங்கள் இந்த சங்கியினுடைய அடிமைகள் சங்கிட்ட தானே போகணும். அப்போ நீங்கள் சங்கியோட அடிமைகள் எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏடிஎம்கே மதுரையில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சார், இப்போ அந்த ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவில் இப்போ வந்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் அவங்கெல்லாம் ஒரே மேடையில் அமர்ந்திருக்கிறாங்க. இது என்னன்னா, நீங்கள் முன்பே குறிப்பிடுவீங்க, திராவிட அரசியல், இருதுருவ அரசியல், திமுக அதிமுக, அது ரொம்ப ரொம்ப இங்கே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த அதிமுகவோட ஸ்பேஸை ஃபுல்லாக காலி பண்ணுறாங்களா சார்? அது அந்த அந்த இருதுருவ அரசியலில் இருந்து அதிமுகவை அகற்றுவது தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் அஜெண்டாவா? நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எம்ஜிஆர் மட்டும் வரலைன்னா, எம்ஜிஆர் மட்டும் திமுக கலைஞர் எம்ஜிஆரை திமுகவிலிருந்து நீக்கி அதன் மூலமாக எம்ஜிஆர் அதிமுக என்ற கட்சியை ஆரம்பிக்காமல் இருந்திருந்தால் காங்கிரஸ் தான் இங்கே எதிர்கட்சியாக இருந்திருக்கும். காங்கிரஸ் எங்கெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கோ அங்கெல்லாம் பிஜேபி ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. இந்தியா முழுக்க காங்கிரஸ் எங்கெல்லாம் ஆளுங்கட்சியாவோ எதிர்கட்சியாவோ இருக்கோ அங்கே எல்லாமே பிஜேபி ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் பண்ண முடியல? ஏன்னா எம்ஜிஆர் உருவாக்கி அதிமுகன்னு ஒன்று இருக்குது. திமுகவுக்கு மாற்றா அதிமுக இருக்குது, அதிமுகவுக்கு மாற்றா திமுக இருக்குது. ரெண்டுமே இரட்டை குழல் துப்பாக்கிகள். எதை பொறுத்த வரைக்கும், இருமொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும், இந்தி திணிப்பை பொறுத்த வரைக்கும், மாநில சுயாட்சியை பொறுத்த வரைக்கும் அத்தனைக்குமே வந்து ஊழலில் தான் இவங்க கொஞ்சம் கூட அவங்க கொஞ்சம் குறையா, இல்லைன்னா அவங்க கொஞ்சம் கூட இவங்க கொஞ்சம் குறையா ஊழல் பண்ணிகிட்டு இருப்பாங்களோடைய. சரியா? மற்ற எல்லா கொள்கையும் திராவிட கொள்கைகள் தான். சரியா? அப்போ என்னாச்சு? எம்ஜிஆர் அதிமுக உருவாக்கலைன்னா இங்கே காங்கிரஸ் தான் எதிர்கட்சியாக இருந்திருக்கும். இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை என்ன? இன்றைக்கி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை என்ன? காங்கிரஸ் கட்சி மட்டும் திமுகவோட கூட்டணி இல்லாமல் தனியாக நின்றுருந்துச்சுன்னா பிஜேபி சோழியை முடிச்சுட்டு போயிருக்குமா இல்லையா? அப்போ அதிமுகன்ற கட்சியே இல்லைன்னா பிஜேபி இன்றைக்கி 2ஆம் இடத்துல இருந்திருக்கும்.
அப்போ எம்ஜிஆர் உருவாக்கி அதிமுக என்ற கட்சியை டைரெக்டாக எம்ஜிஆர் இருக்கும்போதும் ஒன்றும் செய்ய முடியாது, ஜெயலலிதா இருக்கும்போது ஒன்றும் செய்ய முடியல. இன்றைக்கி எடப்பாடி வந்த பிறகு அதிமுகவை 4ஆக உடைச்சி அந்த அதிமுக ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அதிமுக செய்த ஊழல்களின் விளைவாக அவர்களை எல்லாம் வந்து மிரட்டி இன்றைக்கு அதிமுகவை இன்றைக்கி இந்த செல்லூர் ராஜு உதயகுமார் ஏன் போகிறாங்க, ரெண்டு பேரும் ஊழல் பண்ணி மாட்டியிருக்காங்க. இடி நாளைக்கு ரைடு விட்டால் மாற்றணும். அதிமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளி விட்டோம் என்ற கொஞ்சம் கூட ஒரு உணர்வே இல்லாமல் மதுரை மேற்கில் எம்ஜிஆர் தொகுதி, இது எம்ஜிஆருடைய கோட்டை மதுரை. அந்த கோட்டையில் பிஜேபியை 2ஆம் இடத்துக்கு கொண்டாந்த பெருமை வந்து செல்லூர் ராஜுக்கும் உதயகுமாருக்கும் சேரும். இப்போ அப்படிப்பட்டவர்கள் வந்து அதிமுகவை அழித்து தானே பிஜேபி வரணும். அப்போ அதிமுக அழித்து பிஜேபி வந்தால் தான் 2ஆம் இடத்துக்கு வர முடியும். அப்போ இன்றைக்கி வந்து ஒருவேளை இன்றைக்கி வந்து விஜய் வந்து கொஞ்சமாவது அரசியல் ஞானத்தோடு செயல்பட்டால் 2ஆம் இடத்திற்கு விஜய் வர முடியும். பிஜேபி அதிமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளி விஜய் வந்து 2ஆம் இடத்துக்கு வர முடியும். ஆனால் அந்த ஞானத்தோட விஜய் செயல்படுறாரான்னா தெரியல. ஏன்னா சுற்றி இருக்கிறதெல்லாம் கூமுட்டையாக இருக்குது, என்ன பண்ண முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, அப்போ 2ஆம் இடத்திற்கு பிஜேபி அதிமுக அழித்து வருவதற்கு அனைத்து வழிகளிலும் முயற்சித்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக அந்த இடத்திற்கு பிஜேபி வந்தால் தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாகத்தான் அது சென்று முடியும். சார், இப்போ இருக்கிற இந்த சூழலில் சார், இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஜெல்லாகி அது தமிழகத்தில் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண வாய்ப்பு இல்லையே. அதிமுக தொண்டர்கள் யாரும் இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியலையே, ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். இப்போ தலைவர்கள் அது வேற வழி இல்லை, இல்லைன்னா கேஸ் போட்டுருவாங்க, நம்மளை பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்கன்னு சொல்லி அவர் இருக்காரு. எடப்பாடி என்னைக்கு இந்த கூட்டணியை அப்படி ஒரு கூட்டணியே இல்லையா அப்படின்னு சொல்ல போகிறாரு பாருங்க சீக்கிரம். எடப்பாடி சொல்லிட்டு பிஜேபி கூட்டணி இல்லை, நாங்கள் வந்து தனியாக ஒரு கூட்டணி போட போகிறோம், நான் இது ஏடிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக இந்த மாதிரி கட்சியெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டணி போட போகிறோம், விஜயோட ஒரு சீட் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு கூட்டணி உருவாக போகுது பாருங்க. அப்படியே வாய்ப்பு இருக்குது, வந்தாலும் வரும். ஓகே, நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.